ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஏன்டா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சவங்களாம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு விஷயம். அது தமிழா ஆரி தலைமையில் நடந்தது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ என்னென்னா குழந்தையே வேணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் வாட் இஸ் தட், இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசியிருக்கோம் ஒரு 2 மணி நேரம். அதில் முதல் பாகத்தில் விரிவான வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. இன்னைக்கு வந்து லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த தியாகு அவங்களுக்கும் அண்ட் அலெக்ஸ் அவங்களுக்கும் மீனாட்சி அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். என்னன்னா இப்போதான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டிருந்தோம், ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு எப்பயா நினைச்சிருக்கீங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் இந்த பக்கம் வந்து நினைச்சவங்க, இந்த பக்கம் பொம்பளை ஆம்பளை 2 பக்கமே ஏன்டா அதை பண்ணோம் சொல்லுவாங்க. ஒரு ப்ராவர்ப் கூட சொல்லுவாங்க, ஒரு டீக்காக வந்து ஒரு டீ கடையை வாங்கலாமா, அது எப்படி வந்து உசிதமா அப்படின்னு ஒரு சொல்லலாம். ஆனா நினைச்ச நேரத்துக்கு டீ குடிக்கணும்னா அப்புறம் டீ கடை வேணும்ல. ஓகே. ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் அது அவங்களுடைய சாய்ஸ் தான் அது. ஆனா நீங்க அந்த டீ குடிக்காமலையோ அந்த டீ கடையை வாங்காமலே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. பெரும்பான்மையான்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப கம்மி. அவ்வளவுதான், விழுக்காடு ரொம்ப கம்மி. மீன்வால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது குழந்தையே தேவையா? கல்யாணத்துக்கு பின்னு வந்து நாங்கள் வந்து அதனோட ஒய்ஃபாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து குழந்தைன்றது எக்ஸ்ட்ரா பார்டனாக இருக்குது, நாங்கள் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்றத முடிவு பண்ணிட்டோம். இதை வச்சு கூட வந்து ஒரு நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பேசியிருந்தாங்க. அவங்க ஏதோ வந்து ஏதோ அதுக்கு ஒரு பேர் வச்சு நல்ல ஒரு டிஸ்கஷனே போச்சு சார். அதாவது வந்து என்னன்னா, அது என்னது கேபிபி அந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க சார். நாங்க 2 பேர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இன்னும் நோயிங் யாருக்கா ஞாபகம் இருந்தா அதை போடுங்கயா மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? சோ அது ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைலே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மட்டும்தான் இருப்பாங்க. டிங்க் எஸ் எக்ஸாக்ட்லி, டிங்க் அப்படின்னு ஒரு விஷயங்கள். ஸோ ஆமாம், டிங்க் லைஃப். அந்த டிங்க் லைஃப்பில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தையே எங்களுக்கு தேவையே இல்லைன்னு வாழறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது ஆக்சுவலி. இப்போ வந்து இதில் சதவீதங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த டிங்க் வந்து ஒரு கம்மி. ஆனால் இந்த கம்மியை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ரொம்ப சதவீதம் 1% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உலகம் எங்கும் பண்ணும்போது 0.5%, 1% இருக்காங்க, இல்லை 5% கூட வச்சுக்காங்க. ஆனால் இந்த பழமைவாதிகள் மற்ற விஷயங்கள் இந்த கல்ச்சரை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்த்தாலே பயந்துவாங்க. இதன் பிறகு மனித சமுதாயம் என்ன ஆகும், ஆச்சா பூச்சாண்டு இவ்வளவு கும்பல் போயிட்டு இருக்கிறது வர்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் வந்து உங்களுக்கு பயத்தை கொடுத்துரும். இது மாதிரி எல்லாரும் அந்த முடிவு எடுத்துட்டா, இது மாதிரி என் பொண்டாட்டி முடிவு எடுத்துட்டா, என் பொண்ணு முடிவு எடுத்துட்டா, என் பையன் முடிவு எடுத்துட்டான்னா. இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். ஹோமோசெக்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, லெஸ்பியன் இருக்குது, ஸ்ட்ரெயிட்னு ஒன்று இருக்குது, பைசெக்சுவல் இருக்குது. அதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது ஒருத்தவனுக்கு பிடிச்ச விஷயமே இந்த செக்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு சாய்ஸஸ் வந்து இருக்கு, நிறைய இருக்கு சாய்ஸஸ், அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இவ்வளவு சாய்ஸஸ் எல்லாம் இருக்கும் பொழுது, ஆனால் பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, இன்னமும் வந்து கல்யாணத்துக்கான செலவுகளை பண்ணுறாங்க, புள்ள பார்க்குறப்ப ஒரு செலவு பண்ணுறாங்க, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ப்ரெக்னன்சி ஃபோட்டோகிராஃபி, ப்ரீ ஃபோட்டோ ஷூட்னு அது ஏகப்பட்ட தளங்களுக்கு திரும்ப போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக எளிமையான திருமணம் முறை மாறி இன்னும் வந்து சங்கீத்து மொத்த இது வைக்கிறது, மருதாணி வைக்கிறது, என்னென்னோ எட்டு வந்துட்டானுங்க. எல்லாத்தையும் எட்டு வந்து காப்பி படித்து அதில் எப்படிலாம் காசு செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணி அதை வந்து மற்றவங்க பார்த்து அவங்க வீட்லேயும் அதை வந்து செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் எடுத்துன்னு போய் கடவுளை வாங்கி செஞ்சு நடுத்தர நிற்கிற மாதிரியான ஒரு செயல் அது. ஃபைன், ஓகே. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும் பொழுது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தோம். அதில் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, நான் இனிமேல் குழந்தை பிறப்ப வந்து எனக்கு வந்து குழந்தை வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு வந்து ரொம்ப கடுமையான டிசிஷனாக இருந்தாலும் 2 பேரும் சேர்த்து எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க.
சொல்லுங்க. அதுல இன்னொரு ஒரு விஷயமும் பார்த்தேன் ரீசெண்டா. இது ஜாக்கியும் நானும் ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தோம். அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து சாரி, பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான குரூப்ல வந்து என்னன்னா, என்ன டிசிஷனை நீங்க உங்க லைஃப்ல வந்து எடுத்த டிசிஷனை வந்து இப்ப திருப்பிக்கணும்னு நினைப்பீங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதான் உதாரணத்திற்கு வந்து ஒருத்தவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன உங்க கல்யாணத்துல நீங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்கள் என்னன்னா, கல்யாணமே பண்ணிருக்க மாட்டோம், ஓடி இருப்பேன், இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சேஞ்ச் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னும் பொழுதும் சரி, கல்யாணமோ இல்ல குழந்தையோ வேண்டான்ற முடிவை நான் எடுத்திருப்பேன் அப்படிங்கறதையும் வந்து நிறைய பெண்கள் வந்து போட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அப்ப நாங்க 2 பேரும் வந்து பேசினதுமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து ஓடிக்கிட்டு. இப்ப அந்த விஷயத்துக்கே வருவோம். இப்ப வந்து நான் முக்காவாசி பெண்கள் வந்து நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், ஓடிடுவேன்னா அப்ப என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைங்க? ஒரு பொண்ணு வந்து திருமணமே வேணாம் அப்படின்றதுக்கு என்ன காரணங்களா இருக்கலாம்? ஒன்று, அவளுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து தடுத்து, நம்ம ஊரை வச்சு தான் நான் பேசுறேன், நான் வந்து மற்ற ஒரு நாடுகளுக்கே போல, அவள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவளை அப்படியே வந்து முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவள் கற்பும் ஜட்டியும் காப்பாற்றப்படுன்றதுனால அந்த அவளுடைய கனவுகளை சதிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொன்று, அவளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கும், அது இல்லாமல் குடும்பத்தார் பார்த்து வைக்கப்பட்ட மனசில் எல்லாத்தையும் அழுத்திக்கிட்டு குடும்பத்தால் பார்த்தவங்ககிட்ட வந்து படுத்து புள்ளை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கும். சரிடா, இந்த சனியை தான் கல்யாணம் பண்ணி ஆகணுமே, வேறு வழி கிடையாது, குடும்பமான காப்பாற்றணும், அப்பா அம்மா வந்து அழுதுருவாங்களே அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணால் அவன் வந்து அதை விட சைக்கோவாக இருப்பான், இல்லை சோம்பேறியாக இருப்பான், இல்லை வந்து நக்கல் பிடிச்சவனா இருப்பான், வாட் எவர் இட் இஸ். அந்த பக்கம் வந்து ஆதரவுகளில் எதுவுமே இல்லாமலும் இருக்கலாம். அதன் பிறகு மாமியார் பிரச்சனைகள், ஏன்னா கூட்டு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துல மாமனார் மாமியார் வடிச்சு கூட்டிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கலாம். என்ன மயிறு நான் கல்யாணம் பண்ணணும் தோணுமா தோணாதா? சரி, இதன் பிறகு புள்ள பேருக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவன் தான். இட்டு போய் விடுறதுல இருந்து, இட்டு வர்றதுல இருந்து, டயப்பர் மாத்துறதுல இருந்து, பால் கொடுக்கறதுல இருந்து, தூங்க வைக்கிறதுல இருந்து, கிளாஸுக்கு கூட்டு போறதுல இருந்து, எல்லா விஷயங்களுமே அவங்களே தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அதுல ஒரு சலிப்பு வந்துருக்கலாம். ஆக ஒரு திருமண உறவுல இருந்து ஓடுறேன் அப்படின்னு ஒரு பொம்பளைங்க இவ்வளவு பேர் வந்து கமெண்ட் போடுறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்ட்டு. அப்ப திருமணத்தை கொண்டாடுற பெண்கள் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஹாப்பி ஐ எம் ஹாப்பி அப்படின்றப்ப அப்ப எங்கன்னா அங்க ஒரு விஷயம் அங்க வந்து பார்க்கப்படுது அப்படின்னா, சரிசமா புரிஞ்சுக்கிறது, வேலைகளை புரிஞ்சுக்கிறது, காதலை வெளிப்படுத்துவது. ஏன்னா அவளுக்கு ஒன்னா போய் நிக்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பீரியட்ஸ் டைம்ல வந்து ஆதரவா பேசுறது. நீங்க வந்து அந்த 3 மாசத்துல வந்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சாம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட். அது ஆனா ஒரே இடத்த வந்து திரும்ப திரும்ப கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து சலிப்பு உருவாக்கும், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் அந்த 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 விஷயத்த மனசு விட்டு பேசுவதன் மூலமாக, புரிந்து கொள்வதன் மூலமாக அது இன்னும் அதிகரிக்கும். அப்ப ஒவ்வொருத்தவங்களும் விட்டு கொடுக்கும் பொழுது அதனுடைய கிரிப்பிங் வந்து இன்னும் அதிகமாகும். அப்ப அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிக்கும். பாருங்களேன், நான் வந்து சாப்பிடலாம், என் புருஷன் சாப்பிடவே மாட்டான், கையே வைக்க மாட்டான், இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள். எனக்கு நான் வந்து நிற்பான், நான் வந்து நான் போய் சேர்ந்தாதான் அவன் தூங்குவானே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்னா உடனே வாங்கி கொடுத்துருவான், உடம்பு வலிக்குதுன்னு சொன்னால் அவன் வந்து ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவான். ஏதோ ஒரு பகிர்தல், ஏதோ ஒரு புரிதல், இந்த விஷயம் வந்து 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. என் பொண்டாட்டி எனக்குன்னா அவள் இன்னி வரையும் அவள் தான் எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த கமிட்மெண்ட்டும் இந்த கேரும் வந்து அது இருக்கப்பட்டும், அதனால அவங்களுக்கு அது பிடிச்சதாக இருக்கும். ஆனால் வெண்ணத்தொட்ட கையில் வந்து நின்னி தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு நான் பேப்பர் தான் படிச்சிருப்பேன், நீ தான் எல்லா மயிரும் பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு கோபம் வருமா வராதா? இது இல்லாமல் மாசப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, மயிர் பிறப்பு, மட்டை பிறப்பு, 4 கிழமை, அப்புறம் அதிலே வந்து தீட்டு, அந்த மயிறு, இந்த மட்டை, இப்படிலாம் பேசி அவளை வந்து இன்னமும் டிப்ரெஷன் ஆக்கிக்கிட்டே இருந்து முடிஞ்சது. அதன் பிறகு அவள் குழந்தை பக்கம்லாம் அவளுக்கான நீங்கள் சூட்டுற விஷயங்கள் அது வேற. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி பசங்க 1க்கு 2 பிறந்துட்டுன்னு வச்சுக்கோ, அதுங்களை மெயின்டைன் பண்ணுறது, இட்டுன்னு போய் வர்றது பிரச்சனை, அது ஸ்கூலில் பண்ணுற பிரச்சனை, இப்படி அப்படின்னு போகும்போது தலை வெடிச்சு போய் ஒரு கார் மெக்கானிக்காக இருந்தாலும் ஒரு 4 பேர் சேர்ந்தால் தான் அந்த காரை சீக்கிரமாக சரி பண்ண முடியும். ஒருத்தவனே பண்ணானா ஒரு காரை வந்து 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் அவன் முடிச்சு முக்க முடியும். ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கும்போது ஒவ்வொரு வேலை ஒன்று செய்யும்போது கார் வந்து ஒரே நாள் கிளம்பிடும். ஆக பகிர்ந்தளிப்பும் பங்களிப்பும் இருந்தால் அந்த பிரச்சனையே வராது. பகிர்ந்தளிப்பும் பங்களிப்புமே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ ஏன்னா கோபம் தான் வரும். கண்டிப்பாக
ஓகே, ம். இது எல்லாம் விட இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன் புருஷன்காரன் நம்மளை வந்து படுக்கிறதே இல்லை? முன்னாடி நோண்டிட்டு இருப்பானே, இப்போ அவன் நோண்டுறதே இல்லையே, அப்போ அவனுக்கு வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இந்த 2 பசங்க வச்சுட்டு இருக்கோம், இன்செக்யூரிட் ஃபீல்ஸ் இருக்குது. அப்புறம் மாமனார் மாமியார் வீட்டுக்கு சீர் செய்கிற விஷயங்கள் இருக்கு. இந்த பக்கம் வந்து இவங்க வீட்டுக்கு சீர் செய்கிற விஷயங்கள்னு இருக்கு. இவ்வளவுலாம் விஷயங்களை ஒரு பெண் வந்து, ஏன்னா குடும்ப உறவுகள், கட்டுப்பாடுகள், அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தொல்லைகள் வந்து ஏராளம், கமிட்மெண்ட்டும் பிரச்சனைகளும் ரொம்ப அதிகம். அப்போ அந்த உறவுல இருந்து ஒரே பாதிக்கப்படுற ஒரே விஷயத்தில் இருக்கிற பொம்பளை வந்து ஓடணும்னு நினைக்கிறா. அவ்வளோதானே? கண்டிப்பா. இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் கூடவே ஆட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, இன்னுமே இந்த தாட் ப்ராசஸோ இல்ல இந்த கோவங்களோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எப்ப வருது அப்படின்னும் பொழுது அவளும் உங்களுக்கு ஈக்குவலண்டா சம்பாதிப்பா இல்ல உங்களுக்கு அதிகமாவே சம்பாதிப்பா. உங்களை விட அதிக அளவுல அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பா. இது வந்து நான் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த பெண்கள் கிட்ட இருக்கும்பொழுது நான் பார்த்திருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டே இல்லாம அந்த பொண்ணுங்களே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள், அவங்களே அங்கேயே வேலை பார்ப்போம். இவங்க நிறைய மாமியார்கள் வந்து என்னன்னா, அம்மா அவன் தான் வேலையில இருக்கானேம்மா, நீ தான் வந்து கொஞ்சம் வந்து இதை எடுத்து கொடுத்து போயேன் அப்படின்னு சொல்ற மாமியார்கள், இன்க்ளூடிங் எங்க அம்மாவோ இல்ல எங்க அத்தைகளையோ கூட நான் பார்த்திருக்கேன். அப்ப நானும் தானே வேலையில இருக்கேன், ஏம்மா ஆமா என்னவோ அப்படிங்கிற மாதிரி சும்மா தானே இருக்க அப்படின்ற மாதிரியான விஷயம். அவங்க அம்மாவுக்கு வந்து உங்களை நான் அப்படி பாத்துக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது மோஸ்ட்லி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. இன்னும் தாங்குறான். ஆமா, இதே அவங்களோட மென்டாலிட்டி அப்படி இன்னும் பெருசா தாங்குறான் ஒண்ணு அப்படின்னு அவங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இன்னுமே வந்து அது ஏற்கனவே அங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதையும் மீறி இன்னும் ஸ்ட்ரெஸ்டு வீட்லயும் வந்து அதே அளவுக்கு ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறப்ப இது ஏண்டா அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கு. சரி, அதுக்காக வந்து எல்லாருமே வந்து ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஓடவே மாட்டாங்க. ஏன்னா அவன் போய் அங்க உட்காந்தாலே குழந்தைங்க ஞாபகம் வரும், புருஷன் ஞாபகம் வரும். அந்த வீடு என்ன ஆகும்? நல்லா கேட்டுக்காங்க, எல்லாமே மனசுல பதிய வைக்கிறது தான். அதேதான். நீங்க இல்லைன்னா நீங்க செத்து போனா அங்க என்ன ஆகுனா உடனே ஒரு ஆள் வந்துருவான் அந்த இடத்த நிவர்த்தி செய்யறதுக்கு. ஹோட்டல்ல இருந்து மாஸ்டர் வந்துருவான், சாப்பிட்றதுக்கு செஞ்சுக்கு போறதுக்கு துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் வந்துருவான். இருக்கிற வரையிலும் நீ செஞ்சுட்டு இருக்க, இல்லைன்னா அந்த மாதிரி ஆளெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வந்துடும். அவ்வளவுதான். ஆனால் இருக்கும் போதே அந்த சவர்ஷனையை செஞ்சு அவ வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆக போறது கிடையாது. அதை செய்ய மாட்டாங்க. அதுல கஞ்சித்தனம் பார்ப்பான், அதுல எல்லா விஷயமும் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும்னா அந்த ஓடணும் அப்படின்ற ஒரு பிரச்சனையே வருது. சோ இப்ப இவங்களுக்கான கமிட்மெண்ட்டே இவ்வளவு இருக்கும் பொழுதுதான் இப்ப இந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற அந்த போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, குழந்தை வேண்டாம் நாங்க எங்களுக்கு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். சரி, அதுல காமனா நம்ம எப்பவுமே நம்ம என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது என்னன்னா, காமனான கமெண்ட் நிறைய பேரோடது எப்படி இருந்ததுன்னா, அது எதுக்கு வந்து நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க, அது உங்க இஷ்டம், உங்களோட வச்சுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கமெண்ட்களை பார்க்க முடியாது. அதை தவிர்த்துட்டு என்ன காரணம், அது தவிர்க்கிறதுக்கான காரணங்கள் அதான் அதை தவிர்க்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவங்க போட்டிருந்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் குழந்தையா இருக்கும்பொழுது எனக்கு அந்த ட்ராமா இன்னுமே இருக்கு. நிறைய விஷயங்களை நான் வந்து கோ த்ரூ பண்ணேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாவோ ரொம்ப வந்து கேரிங்காவோ இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கல. அதாவது ஆலியா பட் வந்து தாத்தா வீட்டுல வாழ்ந்த மாதிரி, பாட்டி வீட்டுல வாழ்ந்த மாதிரி, சோத்துக்கு ஜிங்கி அடிச்சிட்டு இருந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு எனக்கு இருக்கு. அதுல இருந்து என்னால மீள முடியலங்கிற பொழுது நான் இன்னொரு விஷயத்தை யோசிக்க விரும்பல. ஓகே, சூப்பர். ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதான் ஜிந்தகி மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் சிறு வயதுல புறக்கணிக்கப்படுறது, நண்பர்களோட அதாவது அண்ணன் தம்பிங்களோட பழகும் போதோ இல்ல தங்கச்சிங்க ஒரு 3-4 பேர் வீட்டுல இருக்கும்போது ஒருத்தவங்க குழந்தைய மட்டும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஒருத்தவங்க விட்டுருவாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து எது செஞ்சாலும் தப்பா பேசுவாங்க. இப்போ 3 புள்ளையோ 5 புள்ளையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு புள்ள கடைசி புள்ள வந்து கொஞ்சலுக்குள்ள புள்ளையா இருக்கும், மற்ற எல்லாம் வந்து உழைச்சிட்டு வர புள்ளையா இருக்கும், அந்த மாதிரியா இருக்கும். நடுப்புள்ள பிடிச்ச புள்ளையா இருக்கும், பெரிய புள்ள தான் பிடிச்ச புள்ளையா இருக்கும், மற்ற ரெண்டுமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரியாக ட்ரீட் பண்ற ஃபேமிலிஸ்லாம் நிறைய இருக்கு. ஒரு கண்ணு 2 எல்லாமே அவங்க தானே பார்த்தாங்க. அதுல என்னன்னா, அந்த 2வது குழந்தையோ இல்ல 3வது குழந்தையோ 4வது குழந்தையோ இருக்கும்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கும். ஏன் தபால்காரங்கிட்ட பேசினேன், எதுக்கு வந்து பிளம்பர் கிட்ட பேசணும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும், அப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குழந்தை மேல ஒரு தீராத வெறுப்பை அவங்க காமிப்பாங்க. கண்டிப்பாக குழந்தை பிறந்தது 2 பேரும் வெள்ளையா இருந்து கருப்பா இருந்தா கூட இப்பயாவது அதை பத்தி என்ன புரிதல்கள்லாம் இருக்கு. அன்னைக்கு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சார். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து என்னன்னா காட்டுவாசிங்க கூட இருக்கிறாங்க.
இங்க பிரிட்டிஷ்ல இருந்து போனவங்க காட்டுவாசி கூட ஏதோ ஒரு தீவுல போயிருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 1 இயர் அப்புறம், அதாவது இங்க போய் முடிச்சுட்டு 1 இயருக்கு அப்புறம் பார்த்தா குழந்தை கருப்பா இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க. ஓகே. ஆக இது வந்து அங்கதான் நிகழ்ந்திருக்கணும்னு கிடையாது. இங்க பிரிட்டிஷ்ல ஏற்கனவே வந்து ஸ்லேவரி இங்க அதிகம். இங்க இருந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி சம்மர் இப்ப திறந்து காமிங்க பாருங்க. மணி இப்ப வந்து 7:30 மணி, சூரிய வெளிச்சம் ஜகஜகான்னு இருக்குது. இந்த மாதிரி ஒன் டைம்ல என்ன பண்ணுவானுங்க, மேல 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 சூரிய வெளிச்சத்துல ஜொலிக்கிறேன். ரைட், ஓகே. நீங்க வேற ஏதோ நினைச்சாரு. உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே, அந்த மாதிரி என்னன்னா வாட் இஸ் அந்த மாதிரி இவனுங்க இந்த மாதிரி சூரியன் டைம்ல என்ன பண்ணுவோம், டமால்னு கப்பல் எடுத்துன்னு போய் எந்த கரையில முட்டுதோ அங்க போனா எப்படியா இருந்தாலும் அங்க வேணா இருந்திருப்பான். ஏன்னா அங்க இருக்கிற கருப்பின ஆட்கள் எல்லாம் புடிச்சிட்டு வந்து இங்க லிவர்பூல் ஒரு இடம், அங்க வந்து அந்த அதுதான் வந்து கேந்திரமே. கருப்பின மக்களை கூட்டின்னு வந்து விலைக்கு விற்கிறது. அவங்கள கூட்டின்னு போய் அவங்கள அடிமைப்படுத்தி இங்க இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டடங்கள்ல இருந்து கருமங்கள்ல இருந்து கட்டணங்கள்ல இருந்து எவன்றா இவன்லாம் வந்து பண்ணிருப்பானுங்க. எல்லாம் அந்த மாதிரி கூட்டம் வந்ததுதான். இந்த ஸ்லேவரி முறை இன்று நேற்று அல்ல. இப்ப நாங்க தமிழர் பெருமை பொறுமை மயிறு மட்டெல்லாம் பேசுறோம்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்கங்க போர்ல புடிச்சுட்டு வந்தவங்க வச்சுதான் அவ்வளவு பெரிய கோயிலையும் நீங்க கட்டுறீங்க, அவ்வளவு பெரிய பிரமிட பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த உலகத்துல. ஸோ அந்த மாதிரிலாம் என்ன சொல்ல, எதுக்கு வந்தேன் நான் இந்த கதைக்கு, இது வந்து அந்த மாதிரி கருப்பினத்தை எடுத்துன்னு வந்து வரும்போது அங்க ஜாயிண்ட் அடிச்சு, ஏன்னா 15ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கதை 15-16 இருந்து வருது. ஷேக்ஸ்பியர் காலத்துல 524 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயே ஸ்லேவரி எல்லாம் இருந்தது. அப்ப எடுத்து வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் எங்கேயாவது, அதுல இருந்து ஏதோ வந்து அப்படியே வந்து அதுல ஏதோ ஒரு டிஎன்ஏல இப்படி வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு கதை. புரியுது இல்ல, உங்களுடைய கற்பனைகள் எங்கெல்லாம். கற்பனையே இல்லை மேடம், நீங்க பைத்தியக்காரமா பேசுறீங்க. இதுதான் கற்பனை கிடையாது, இது ரியாலிட்டி. இது இல்ல நான் சொல்றது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு மேடம், இது எக்ஸாம்பிள் மேடம், இது ரியாலிட்டி. இது இல்ல சார், அதுதான் அந்த ரியாலிட்டியே டக்கு நம்மளால இப்படி யோசிச்சு பார்க்க முடியாது. இல்ல நம்ம வேற ஏதாவது எக்ஸாம்பிள். அது உண்மைதான், நான் நிறைய கொஞ்சம் படிச்சிருப்பேன். இது ஏன் இதனால வந்திருக்கும், எப்படி இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்றதுதான். இப்போ உதாரணத்துக்கு 12 இயர்ஸ் ஸ்லேவ்னு ஒரு படம். ஒரு பொண்ணுக்கே தெரியாது, என்னதான் வந்து புருஷன் அப்படி இருந்தாலும் ஒருத்தனை கடுமையா வேலை வாங்கிட்டு இருக்கும்போது அவன் மேல காதல் வராதா, அவன் வந்து அவனை பார்த்துக்கும் போது காதல் வராது. இது மாதிரி எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம், அதன் மூலமா பிறந்திருக்கலாம். அதன் பிறகு இந்த ஒன்றும் இல்லை, ஒரு 150 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு மிகப்பெரிய இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சின்னஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. 1930 இருந்த கருப்பின ஆட்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், அதுலயும் பணக்காரலாம் வந்திருக்கான், சொத்து சேர்த்தவங்கலாம் வந்திருக்கான். அப்ப அவனை வந்து ஒரு வெள்ளக்காரி கல்யாணம் பண்ணும்போது வராதான்னு கேட்கறேன் நான். இந்த டிஎன்ஏ இன்னைக்கு இந்த டிஎன்ஏவோட ரூட் காஸ் எங்க போனா, ஆப்பிரிக்காவில இருந்து எல்லாரும் பல இடங்களுக்கு போனதுக்கான ரூட் காஸ் இருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால என்னன்னா, எதுக்கு வந்ததுன்னு தெரியல. நான் எங்கெங்கயோ போய் எங்கேயோ வந்துட்டேன். ஆனா வந்து இது வந்து என்னன்னா, குழந்தைங்க பிறக்கிறது திடீர்னு வந்து வேற கலர்ல இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த டைம்ல இந்த கருப்பு குழந்தைய வேணா மச்சான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே போனீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நடுவில் அந்தமான் நிக்கோபார் தீவு தான் போயிருப்பீங்க, அங்கதான் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு மச்சி அப்படின்னும் போது அவன் நைட்டு தூங்க முடியாது. ஆனா இவன் தாத்தனுக்கு முப்பாட்டை வந்து பூட்டை வந்து இந்த மாதிரியான மேட்டர் பண்ணிருப்பான், இல்ல அது ஏதோ ஒன்று பண்ணிருப்பான். கண்டிப்பா இவங்க பாட்டி இந்த மாதிரி ஏதோ ஒன்றுல டிஎன்ஏ மிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா இவன் என்ன போன வருஷத்துல அவனுக்கு கணக்கு இருக்கும். அப்ப அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைய அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இந்த சனியை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. அப்புறம் ஜோசியம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல குழந்தைங்களுக்கான ட்ராமா. இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானும் எங்கள் அப்பாவும் நல்லா இருந்தோம், திருக்கமீன் வால் வந்து அவர் காலை அடிச்சு 6 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் ஆயிட்டாரு. ஜோசிக்காரன் பார்த்தா ஜோசிக்காரன் ஏதாவது அள்ளி விட்டான் பண்ணணும், அவன் நம்புற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணல. அது பண்ணும்போது என் மூஞ்ச பார்த்தான், இவன் தான் அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா அன்னிலேருந்து எங்கள் அப்பா என்னை நவுத்தி வச்சான். ஓகேவா? ஸோ நவுத்தி வைக்கும் போதே நான் முடிவு பண்ணது என்னன்னா, அதாவது ஷேவ் பண்ணுறதுலேருந்து எதுவுமே உங்ககிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு நினச்சது. ஆனால் அவர் தான் எனக்கு 5000 ரூபாய்க்கு கேமரா வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாமே தான் நீங்கள் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் எடுத்து வந்து முன்னாடி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியாக எனக்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால கூட அந்த முதல் ரீசனுக்கான காரணங்களாக இருக்கலாம்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இது எல்லாமே கற்பனைகள் தான், அவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது 2வது காரணமா வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஃப்ரீடம்.
ம். அதாவது வந்து ஒரு எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள நடுவுல இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து இப்ப இருக்கிறது. ம். இப்ப எங்களுக்கு வந்து அந்த குழந்தைன்னு வந்து ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் வந்து இது வந்து என்னுடைய 2வது காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்ப இதுலயுமே நான் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னா, இது அதான் அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இதுல என்னெல்லாம் யோசிப்போம், நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல, என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றப்ப கண்டிப்பா இருக்கும். வந்திருக்குமா, என்னைக்காவது உங்களுக்கு இது வராம இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. எல்லாருக்குமே வந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இருக்கலாம், ஆமா இல்ல, ஏன்னா அதுலதான் அந்த பெண்கள், நிறைய பெண்கள் சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதுல ஒரு பொண்ணு அவங்களுடைய கமெண்டாவே என்ன போட்டிருந்தாங்கன்னா, உண்மைதான், இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப வந்து நான் என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால அவ கூட என்னால இருக்க முடியல, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு பொழுது இந்த டிசிஷன் நானுமே கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாமோ, ஏன்னா எனக்கு எது முக்கியம் அப்படிங்கறத நான் யோசிச்சிருந்திருக்கலாமோ. அவங்க வந்து அதாவது இந்த அதேதான் லவ் யூ ஜிந்தகி மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னுலாம் சொல்லல. அவங்க சொன்னதே என்னன்னா, எனக்கு என் வேலை ரொம்ப பிடிக்குது, அப்படி இருக்கும் பொழுது நான் அதுல முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப என்னால இதுல முழுசா என்னால ஈடுபாடோட இருக்கவே முடியல. அப்ப நான் இதை யோசிச்சிருக்கலாமோ எனக்கு இப்ப தோணுது. அப்படிங்கிறது ஃப்ரீடம் வந்து 2வது இது. ஆமா, 2வது கமெண்ட். 3வது சொல்லுங்க. 3வது வந்து சாய்ஸ். அவ்வளவுதான் எங்களோட சாய்ஸ். நாங்க யோசிச்சிட்டோம், நிறைய விஷயங்கள் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே யோசிச்சோம். ஆனா இதுதான் வந்து எங்களுடைய முடிவுகள். அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எடுக்கிற முடிவுகள் இன்னைக்கு இதோட இருக்குதான்னு கேட்டா அது இல்ல. போனாலும் மாறுதலுக்கு உட்பட்டது. வாழ்க்கையில வந்து இவங்கலாம் நம்ம வாழ்க்கையில இவங்கலாம் ரொம்ப முக்கியம் எல்லாம் நம்ம நினைச்சிருப்போம். திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு நாள் வந்து ஃபேட் அவுட் ஆயிருப்பாங்க. நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நினைக்கிற அத்தனை பேருமே நகர்ந்து போயிருப்பாங்க. அப்பயும் நீங்க வாழ்ந்துதான் இருப்பீங்க. ஆனா நாம என்ன நினைப்போம், உலகமே இருண்ட மாதிரி, ஏன்னா எல்லாமே காணாம போன மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு மித்துன்னு வச்சுக்காங்களேன். தட்ஸ் ஆல். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு லேடி வந்து இப்போ நான் முடிவு எடுத்தேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, நீங்கள் எடுத்துட்டீங்க. ஏனென்றால் நான் அன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கலர் பென்சில் வந்து உங்கள் சின்ன வயசில் வாங்கின்னு வரும்போதே உங்களுக்கு 2-3 சாய்ஸ் இருக்கும். வீட்டுக்கு வந்தப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்கறதுக்கு 3 மல்டிப்ளெக்ஸில் ஒரு 4 தேட்டர் 4 படம் ஓடுற இடத்துல நீங்கள் ஒரு படத்தை சூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கே போயிருக்கலாமேன்னு. இந்த குழப்பங்கள் வாழ்நாள் நெடுகிலும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நடந்துருச்சு, அது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சொல்றது, நான் அன்னைக்கே வந்து பிட்காயின் வாங்கியிருந்தா இந்நேரம் பெரிய ஆயிருப்பேன், நான் அன்னைக்கே வந்து நான் மண்ணில் போட்டுதான் வச்சுக்க பெரிய ஆளாக இருப்பேன். இது எல்லாமே என்னன்னா ஆணை ஆயிருப்பேன், போயிருப்பேன், வாயிருப்பேன்ற மாதிரி சொல்றது தான். கண்டிப்பாக புரியுதுங்களா? அந்த இடத்துல மட்டும் நான் கரியா பிரேக் அடிச்சு ஒழுங்கா ஓரணிட்டுதுன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது, நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்கக்கூடியது தான் இங்கே எல்லாமே. இது எல்லாமே நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் உங்களுக்கு நடக்கணும்னா நடந்தா ஆகும். அதுலேருந்து எப்படி வரணும் அப்படின்றது தான் உண்மை. ரைட். இப்போ சொல்லுங்க அடுத்தது. இது இந்த 3 இதான் அவங்களுடைய 3 காரணிகளா போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த காரணிகளை எப்படி எதிர்கொண்டாங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் அடுத்து. ஓகேவா? அதுல நிறைய, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எதுக்கு நீங்க வந்து பப்ளிக்கா வந்து இது பண்றீங்க அப்படிங்கிறதா இருக்கும். வந்து தேவையில்லாமல் வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்க தகுதி இல்லாதவங்களா இருப்பீங்க, அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க போட்டுக்கிறீங்க. அந்த தகுதிங்கிறது நான் எல்லாத்தையுமே சொல்றேன். நீங்க அவங்களுடைய லைஃப் மூக்கொண்டு அவங்க வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தேன். சில கமெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, உண்மையிலேயே சொல்றேன், அது ஒருத்தவங்க எடுத்த ஒரு லைஃப் சாய்ஸ், அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. அதுல ஒரு கமெண்ட், ஒரு தாய்மை மட்டும்தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாய்மை இல்லைன்னா அது எப்படி அது வாழ்க்கையே என்னால யோசிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்தேன். இப்ப வந்து அவங்க இந்தியால இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்கன்றதான் விட எனக்கு இதோட பெரிய ஆச்சரியம் எங்க இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நாங்க வந்தப்ப கீழே அங்கிள் ஆண்டி இருக்காங்க. இப்போ ஆண்டி வந்து நாங்கள் வந்த புதுசில் வந்து உங்கள் குழந்தையா இதுதானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையே தான், we didn't have children, we decided to have not to have children by choice அப்படின்னாங்க. ரைட். இப்போ இந்த பை சாய்ஸ் அப்படின்றதோட ஒன்று சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நாங்கள், அப்புறம் அவ்வளோதான் சொன்னாங்க. இல்லை அப்புறம்
நாங்க அதை 20 வயசுல பண்ணாங்களா ஏதோ 30 வயசுல? இல்ல, நான் சொன்னது அவங்க அவங்க 20 வயசுல எடுத்த டிசிஷன். அது கல்யாணம் பண்ணும்போது எடுத்த டிசிஷன். இது வந்து என்னன்னா கீழ் வீட்டுல இருக்கிற, அதாவது இந்த மேல் வீட்டுல இருக்கிற கீழ் வீட்டுல இருக்கிறவங்க, அவருக்கு வந்து 75 இருக்கும், அவங்களுக்கு ஒரு 70 இருக்கும். ஆமா, அவங்க வந்து தாத்தா, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இன்னும் இருக்காங்க. இவங்க போய் அவங்கள போய் பார்த்து வருவாங்க. 2 பேரும் வந்து அப்பப்போ வந்து கிளம்பி போவாங்க. இப்போ வெயில் அடிக்குதுல, ஆமா, வந்ததுமே நேரம் காஃபி எடுத்து போய் உட்காந்துருவாங்க. நல்லா வெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் போவாங்க. பயங்கர பிஸியா இருப்பாங்க. கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவங்க. இதையும் சொல்லிட்டேன். ஏன் அவங்க பிஸியாக இருக்காங்கன்றதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ஊர் ஊராக போவாங்க. எனக்கு எங்களையே வந்ததுமே அவங்க வந்து தமிழ் உங்களுக்கு தெரியுமா, நாங்களும் வந்து எனக்கு இறங்க இந்த ஏசி எவ்வளோ நல்லவர் தெரியுமான்ட்டு எனக்கு வந்து பேம்ப்ளெட் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வந்துமே. ஸோ இதெல்லாம் வந்து ஹேப்பன். ஓகே, ரைட். இப்போ இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்பாக நீங்கள் வந்து நம்ம கமெண்ட், நம்மளுக்கு வந்தவங்க இருக்காங்களே, நம்ம ஆளுங்களாம் என்னெல்லாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து வந்துடலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஜிஜே ஆனந்தி, குரோம்பேட் சுவாமிநாதன் சார், ஃபாத்திமா, நிவி, பிரபு ராஜேந்திரன், லோகேஸ்வரன், சௌமியா நவீன், பாமதி குலராஜன், பூர்ணிமூர்த்தி, பிரியா, நரேன் வாக்ராஜா, சங்கீதா, பாலகுரு, அன்னலட்சுமி, ரவிச்சந்திரன், ஜோதிலக்ஷ்மி, தியாகு, அதுக்கப்புறம் வந்து பிரபு ராஜேந்திரன், ரம்யா, ஷாலினி, ஷாலு, அருணாமா, அனிதா, அதுக்கப்புறம் ராஜி கார்த்திக்கு, சத்யா மகேஸ்வரி, ஸ்ரீலதா யுவராஜ், ஷர்மிளா நாராயணசாமி, ஸ்ரீலலிதா யுவராஜ், கவிதா, செண்பகவலி லக்ஷ்மண், வாசுகி, என்பி, அப்புறம் வந்து அஃப்லின் நிலோஃபர், அஃபிலா நிலோஃபர், நாகூர் கனி, அதுக்கப்புறம் வந்து ஜிகே அண்ட் ராஜகுரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து வருகை தந்திருக்கிறார்கள், ஹாய் சொல்லியிருக்கிறார்கள், எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ முக்கியமான சில கமெண்ட் பேர் வந்து ஃபாத்திமா அபு. சொல்லுங்க இப்போ. ஓகேவா? ஸோ முக்கியமான கமெண்ட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இவங்க வந்து தியாக அவர்கள் போட்டிருந்தாங்க, குழந்தை இருந்தா ஓகே, இல்லைனாலும் ஓகேன்னு ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். வந்தா பாத்துக்க வேண்டியதுதான். மோஸ்ட் ஆஃப் தெம் worried about the timing of the incoming baby அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து டிபிஹெச்னு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு எனக்கு புரியல. டைமிங் ஆஃப் த இன்கமிங் பேபி டிபிஹெச் போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அந்த டைமிங் ஆஃப் த பேபிங்கிறது அவங்க வந்து பிறக்கிற டைமை சொல்றாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு. டைமிங் ஆஃப் த பேபினா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வந்தா பரவாயில்ல, ஜீவனத்துல இருக்கும் போதே வந்தா என்ன ஆகுறதுன்ற மாதிரியான சில சிக்கல்கள் அதெல்லாம் இருக்கு. அது நமக்கு அது தெரியல. அனிதா வந்து மை டாட்டர் நேம் இஸ் நியதி நேத்து போட ஃபர்கட்டு, தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். நியதியுடைய எதிர்காலம் சிறக்க, எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும், ரொம்ப வாழட்டும். எப்பயுமே நான் ஒன்று தான் சொல்லுவேன், நம்மளுக்கு கிடைக்காது நம்ம குழந்தைக்கு கிடைக்கணும். நம்மளுக்கு கிடைக்காத சுதந்திரமா இருக்கலாம், நம்மளுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்களா இருக்கலாம், அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம இருக்கணும். அது வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்காங்க. அதுக்காக எனக்கு வந்து போய் 747 தான் வாங்கி கொடுக்கணும்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பொடி மயிறு அப்படின்ட்டு சொல்லிட்டு போக வேண்டியதான், பொடா மயிறுன்ட்டு போயிட்டு. ஆனால் என்னன்னா, கூடுமான வரை அவருடைய கனவுகளுக்காக அந்த பக்கத்திலேயே போறதுக்கான கூட நிக்கணும். தட்ஸ் ஆல். அடுத்து ஸோ அது டு பி ஹானஸ்ட் அப்படிங்கிறது தான் டிபிஹெச் போட்டிருந்தது. அதே மாதிரி நீங்க சொன்ன காரணம் தான், நான் சொன்ன மாதிரி டைமிங், டெலிவரி டைமிங் எல்லாம் அவர் மென்ஷன் பண்ணலையா. லெஃப்ட் சிந்தனை உள்ளதுன்றதுனால நான் என்னால புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்ல வரேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அனிதா கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டீங்க. அடுத்து அவங்களே தியாகராஜன் அவங்களே இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. பேபி வந்து என்னன்னா, விமன் கேரர் ஷுடன்ட் பி காம்ப்ரமைஸ்ட். அங்க போத் ஆஃப் பேரண்ட்ஸ் ஷுட் பி ஃபுல்லி இன் ஆன் திஸ். கண்டிப்பாக ஃபினான்ஷியலி வயபிள், ஸ்ட்ரக்சர்டு, பிசிக்கலி ஏபிள், எமோஷனலி ஏபிள், இதெல்லாம் இல்லைன்னா கஷ்டம் தான். இதுல என்னன்னா, தியாகோட இந்த கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா மென்னோட growth போயிட்டே இருக்கும். குழந்தைன்னும் போது அவ வந்து ஒரு ஸ்டக் ஆகி ஒரு 1 year பிரேக் எடுக்கும்போது புதுசா வந்து ஏஐ வந்து எல்லாத்தையும் வந்து செய்ய ஆரம்பிச்சு இவளுக்கு வேலை போயிடும். அவ அங்க போயிட்டு இருக்கும்போது ஏஐன்னு ஒரு வருதுன்னும் போது அவ ஏற்கனவே அதுக்கான ஒரு கோர்ஸை முடிச்சிருந்தானா அவளுக்கு வேலை இருக்கணும் போது, இந்த 1 yearல குழந்தைக்கு டைப்பர் இப்படிலாம் மாற்றி போகும்போது அவள் வந்து அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் இருக்கும்போது அவளால் வந்து அவளுடைய கெரியரில் growth கிடையாது. ஆனால் மென்னுக்கு அப்படி கிடையவே கிடையாது.
இதுல இடைசர்கள்லாம் சொல்றேன், ஏதோ ஒரு மூட்ல இருக்கேன் போல இருக்கு. விமன் கெரியருங்கிறத கேரர்னு படிச்சேன்னு தெரியல, என்ன படிச்சேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. விமன் கெரியர் ஷுட் நாட் பி காம்ப்ரமைஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டா தான் பேசிட்டு நான் சொல்லிக்கிட்டேன். ஓகே ஓகேவா? சோ அதுல இன்னொரு விஷயம், எனக்கே இங்கிலீஷ் நிறைய வராது மேடம். நானே இங்க பாருங்க, நானே நிறைய பேர் பேசினா வந்து நானே தக்க பக்கன்னு வாயே பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப தியாகு அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு விஷயமா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, சொசைட்டியா அந்த மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு கேட்டாலுமே இல்ல. உதாரணத்திற்கு இப்ப சொசைட்டி வந்து நான் சொல்றது ஒர்க்கிங் என்விரான்மெண்டோ அந்த மாதிரி விஷயங்களோ நமக்கு கொடுத்துருவாங்களான்னு கேட்டா, இப்ப நான் இங்க பார்க்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. ஏன்னா ஒரு 1 year லீவ் கொடுக்குறாங்க, பெய்டு லீவே கொடுக்குறாங்க. அதன் பிறகு அவங்க வந்தாங்க அப்படின்னாலும் அதை காரணம் காட்டி அவங்கள வந்து ஒரு மொக்கையான ஒரு ப்ராஜெக்ட்ல போடுறது, அதே காரணம் காட்டி அவங்களுக்கான அந்த அப்ரைசல்ல கை வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க எல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதே இடத்துல நீங்க இந்தியர்களுடைய தலைமையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாமும் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். ஏன்னா அவன் கழிவு ஊத்தலாம் கவுச்சு நத்தம் போவதுன்ற மாதிரி அவன் மென்டாலிட்டி அவ்வளவுதான். அவனை பொறுத்தவரையிலையும் முக்காடு போட்டு கீழே உட்காந்துருக்கணும், சோத்து தட்டை எடுத்துன்னு போய் கழுவி வைக்கணும். நீ மயிறு எதிர்க்கு வந்து உட்காந்துருக்கேன் எதிர்க்க, அது ரைட் இங்கிலீஷ். அது ஒண்ணு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை காரணம் காட்டி பெண்களுக்கு கம்மி சேலரி கொடுக்கறதும் இருக்கு. நானே பாதிக்கப்பட்டேங்கிறதுனாலே சொல்றேன். அந்த ஒரு 6 months பிரேக் இருந்துட்டு நம்ம அப்போ நம்மளுடைய அந்த அவசியங்களையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் நண்பர்களே இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே சொல்றேன். நண்பர்களே, கூடுமான வரை உங்களுடைய ஃபேமிலி தகவல்களை ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு இது, அது என்னன்னா மோஸ்ட்லியே தெரிஞ்சிடும். நாமளே வந்து யாராவது நம்ம கதையை கேட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே இடத்துல ஒரு நம்மளுக்கு மேனேஜராகவோ இல்லை மற்றவங்களாகவோ இருந்தாங்கன்னா இது நடந்திருக்குன்னு சொல்ல வரேன். அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி இப்போதைக்கு வேலையை விட்டு போக மாட்டா, பிரெட் வின்னர் இவ தான் அப்படின்னும் போது அதற்கேற்ற மாதிரி அவங்க காய்களை நகர்த்துவாங்க. அதனால உங்களுக்கு அப்ரைசல் பண்ணுற இடங்கள்ல தலைமை பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட ஃபேமிலியாக நீங்கள் மிங்கிள் ஆகணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. நினைச்சிங்கன்னா நல்லவர்களாக இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. ஆனா நல்லா வேலை செய்றீங்க, இது வேற எங்க போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் போது அவங்களுக்கு கால் கீழே வச்சிருக்கிறது உங்களை ட்ரை பண்ணுவாங்க. நோட் மை பாயிண்ட். நம்ம வந்து ஒரு விஷயங்களை பேசுறோம்னா அதுல உண்மைகள் இல்லாமலோ அனுபவங்கள் இல்லாமலோ அதை பத்தின தகவல்கள் இல்லாமலோ நம்ம பேசுறது கிடையாது. அள்ளிவிட்டாஞ்சா மாதிரி அடிச்சு விடுறது கிடையாது. ஓகேவா? இதுல இதுவுமே இப்ப ஜாக்கி சொன்ன விஷயங்களும் என்னன்னா, அதை நம்ம எப்படி யோசிச்சுப்போம் அப்படின்னா, நம்ம நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் போது எனக்கு கரெக்டான விஷயங்களை கொடுத்துருங்களேன் அப்படின்னு நீங்க பேசும்பொழுது கூட சில பேர் வந்து அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட். இந்த ப்ரொஃபஷனல் லைனை வச்சுக்கோங்க அப்படிங்கறது தான் அங்க சொல்ல வர்றது. ஓகேவா? சோ அதன் பிறகு அவர் வந்து சொல்லியிருக்காரு, செம சம்பவமான டாபிக் தலைவரே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் $20 வந்து அனுப்பியிருந்திருக்காரு. தேங்க்யூ. நன்றி தியாகு. கம்பெனியை மென்மேலும் வளர வச்சதுக்கு. ஓகே. அண்ட் அவங்களோட கமெண்ட் என்னன்னா, சமூக குழந்தை ஏதோ வின் மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. லைக் கிச்சன், திஸ் இஸ் another territory society has groomed women. அதுவும் உண்மைதான். அது அவங்களே பார்த்துக்கணுங்கிற மாதிரி, அது அவங்களோட டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இப்ப இன்னொரு மனநிலை மாறிட்டு வருது தியாகு. அதாவது பெண்களே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வீடு பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் குழந்தை பெற்றுக்கிட்ட குழந்தைய பாத்துக்கிறேன், வீட்டுல இதானே ஏன் வேலை, கணவனை பாத்துக்கிறதானே ஏன் வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் இப்ப நிறைய பெண்கள். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல சில ரீல்ஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து சமைச்சு வைக்கிறேன், உனக்கு வந்து துணி துவைச்சு வைக்கிறேன், நான் எதை பண்றேன் அதை பண்றேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே இவன் நான் சொல்லுவேன், இதெல்லாம் நான் பண்றேன், நீ போய் என்ன சம்பளத்தை எடுத்துட்டு வா, நீ இஎம்ஐ கட்டிக்க, நீ கார் லோன் கட்டிக்க, நீ ஃபிளாட்டுக்கான வாடகை கொடுத்துரு, எலக்ட்ரிக் பில் நீ கட்டி, எனக்கு பிரச்சனை, நான் இதெல்லாம் சமைச்சு தூக்கி போட்டு நான் எல்லாம் ரெடியா வீட்டை பார்த்துட்டு நீ வேலைக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரியான ரீல்ஸ் வருது. இதுல வந்து அதுதான் சொல்றேன், இப்ப நீங்க ரெண்டு பேருடைய வேலைகளை மதிச்சிட்டீங்கன்னா இந்த கேள்வியே வராது. ஆக ஒருத்தவங்க வந்து என் பவர்ல நான் இருக்கிறேன், நீ வந்து எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னும் போது அங்க பிரச்சனை வரும். அதுதான் அங்க பிரச்சனை. கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு மாதிரி சொன்னீங்க கரெக்டா? நீங்க வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஆஃப் மைண்ட்ல தான் இருக்கீங்க. பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து தியாகு வந்து ஜொலிக்குது என்ன டைமிங் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்ரீலலிதா வந்து அவங்க நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க.
நான் பிக் பாஸ் 2ல இருந்து உங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ரெக்கமெண்டட் டு see your video for my sisters and friends ன்னு சொல்லிட்டு கவிதா அவங்க வந்து தேங்க்யூ கவிதா. அதேதான், நண்பர்கள் அனைவருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல சும்மா போடுங்க. முதல்ல உங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லுங்க அவங்ககிட்ட. பேசுறதுலாம் உங்களுக்கு பிடிக்காது, அதன் பிறகு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிக்கலான்னு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இதை கவிதாவுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 4 பேர் வந்தாலும் அது நம்மளுக்கு வந்து இதுதானே. பொதுவாக இந்த மாதிரி பேசும்போது யாராவது வர்றது கிடையாது. நம்ம அச்சும் ஒன்று முக்கியமாக நம்ம செய்யறதில்ல. எஸ், ஓகேவா. அதே போல வாசகி வந்து நீங்க சொன்ன விஷயங்களை தான் கோர்வையா சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கோர்வையா தான் அவங்களும் சொன்னது என்னன்னா, விமன் இந்த மாதிரி ஒரு டபுள் பர்டன் ஒர்க்லயும் ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லயும் இருக்கும் பொழுது அதை வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அன்சப்போர்ட்டிவ் பார்ட்னர்ஸ் தான் இருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ்ல குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே வந்து எல்லாத்த விட நான் முக்கியமான விஷயமாக சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இதாவது நீங்க வந்து கிரேட் இந்தியன் கிச்சன்லாம் பார்த்துட்டு 4 பேர் வாங்கிருக்கலாம். நான்லாம் கிரேட் இந்தியன் கிச்சன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆனது பிறகு நான் செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் தான் உண்மை. ஏன்னா 24/7 வித்தவுட் பிரேக் வந்து சமையல் கட்டு இயங்கிட்டே இருக்கும். நீங்க என்னதான் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தா கூட, என்னதான் லட்சமா சமைச்சாலும் உங்களுக்கு 2 நாள் லீவ் இருக்கு, 2 days உங்களுக்கு லீவ் இருக்கு. பட் 24/7 அந்த சமயக்கட்டு ரன் ஆகிட்டே இருந்தாதான் புருஷன் குழந்தை எல்லாம் வீட்டில் கிழமை இருந்தால் அதுக்கு வித்தவுட் ஃபெயிலாக போயிட்டு இருக்கும்போது அதையே வந்து ஹோட்டலில் ஒரு நாள் எமர்ஜென்சிக்கு அவளுக்கு தலைவலிக்குதுன்னு போனால் அவங்க கொட்டையில் அடிச்சுக்கோ குஞ்சில் அடிச்சுக்கோன்ட்டு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு மாமனார் மாமியார். அதோட முடிஞ்சது. ஏன்னா கிரேட் இந்தியன் கிச்சன் அதானே காமிப்பான். அவருக்கு வந்து கையில் அரைச்சாதான் ஒரு நொட்டும் இல்லைன்னா கொட்டையில் போய் அப்படியே தங்கி நின்றுடும் அந்த சட்னி, அதுக்கப்புறம் வராது அது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? ஓடுவாங்க தானே, ஓடம் தானே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னதும் என்னன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்டிங் டிசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஹுட்ங்கிறது என்னன்னா வந்து ஷேர்ட் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். வித்வுட் தட் இட் இஸ் டு ப்ரையாரிட்டைஸ் வந்து ஒன்னோட வெல்பீயிங்கை ப்ரையாரிட்டைஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லதா இருக்கு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நல்ல கமெண்ட். அதே மாதிரி பிரியா சொன்னதும் வந்து ஒரு வித்தியாசமான கமெண்ட். அவங்க சொன்னாங்க பர்சனலா வந்து இது கட்டாயம்லாம் கிடையாது, பட் நம்ம தமிழ்நாடு சிஎம் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல பாதிக்கும். லைக் இப்ப ஜப்பான்ல பாத்தீங்கன்னா வந்து எல்டர் பாப்புலேஷன் வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அண்ட் ஓகே, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட். இல்ல ஒன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னும் போது அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த நீங்க கமெண்ட் முடிச்சிட்டீங்கன்னா நான் அந்த கீழே இருக்க தாத்தா பாட்டில இருந்தே நான் எடுத்துட்டு வருவேன். நிறைய இருக்கு. ஆனா இது கண்டிப்பா கல்யாணத்திற்கு முன்னாடி பேசி முடிவு எடுக்கணும். மியூச்சுவல் டிசிஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கரெக்டா. இல்ல நானுமே அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா அவனுக்கு ஒரு கனவு இருக்கும், இல்ல அவனுக்கு ஒரு கனவு இருக்கும். நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னா நீ கேட்டு போட்டேன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் கேக்குறேன்? அவன் கையில கட்டிட்டே இருந்திருப்பானே, அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? நீங்க குழந்தை வேண்டாம் தானே அவங்க சொன்னாங்க. ஆமா மேடம், அதுதான். ஓ, நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களா நீங்க? ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பரவாயில்ல சார், குழந்தை தான் வேண்டாம்னு சொல்றேன். சரி 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 சரி. ரைட் ரைட். ஓகேவா? சோ பரவாயில்ல, ஃபார்ம் வந்துட்டீங்களா? பரவாயில்லையா? அதனால நிரூபிச்சவங்கள நீங்களும். சரி சார், ரைட் ரைட், கரெக்ட். ஓகே. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னும் பொழுது அது கண்டிப்பா எடுத்தாகணும். ஏன்னா எனக்கு வந்து நான் ஜாக்கியை கல்யாணம் பண்ணும்பொழுதே வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 yearsக்கு குழந்தை இல்லை. பட் நான் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது திடீர்னு வந்து ஜாக்கி எனக்கு குழந்தைய வேணாம்ல நினச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்போ அது டோட்டலாக வந்து இன்னொருத்தருடைய கனவுகளையோ இன்னொருத்தருடைய டிசிஷனையோ குலைக்கிற மாதிரி இருக்குல்ல. அது ரொம்ப நல்ல பாயிண்ட் பிரியா. நான் உண்மையிலேயே பிரியா இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லை. அதை கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நான் யோசிக்கல. ஓகேவா? ஓகே. அண்ட் என்பி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் நான் சுதாவை பார்க்கும்போது குழந்தைங்கன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து சொன்னது என்னன்னா, உனக்கு ஒரு குழந்தை இருந்தால் ரொம்ப நல்லா பார்த்துக்கோன்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். நான் தான் குழந்தை கொடுப்பேன்னு அப்போ எனக்கு தெரியாது ஆக்சுவலி. ஏனோ இல்லை மேம், நடந்தது சொன்னேன் நான். ஸோ சொல்கிறது சில நேரத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ உதாரணத்துக்கு வில்லியம் ஷேக்ஸ்பியர் வீடு இங்கே இருக்குது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 564 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆள் வீட்டுக்கு போய் நிற்பேன், அந்த ஆள் வீட்டு வாழ்ந்த இடத்துல போய் நிற்பேன் நான் எதிர்பார்த்தேன். அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து 2019 தான் முதல்ல ஒரு பனியே பார்க்குறேன். கண்டிப்பாக பனின்றது செயற்கையான பனி கட்டிகள் பனி எல்லாம் பார்த்துருக்கோம். அதிகபட்சமான ஊட்டியில் குளிராக இருக்கும். இன்று ஊட்டியில் மைனஸுக்கு போய் புற்கள் எல்லாம் பனி படர்ந்துருந்ததுன்னா ஐயோ
நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. 2019 மணாலி போய் தான் முதன்முறையாக ஒரு இயற்கையான பணிகள் நடந்தது. அதான் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்படியே 6 மாசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா திடீர்னு பார்த்தா நான் நடந்து போறப்ப பனியே என் மேல கொட்டுது. ஓகே. டார்லிங்டன்ல 2 வாட்டி. அதாவது இந்த ஊர்ல பனி வர்றதே ரொம்ப கஷ்டம்னா, ஏன் நான் வந்த நேரம் 2 நாள் 2 வாட்டி பனி. காலைல எழுந்து பார்க்குறோம் பனியா கொட்டி கிடக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் அது நடக்கும். அது நம்ம கையிலே கிடையாது. அப்ப நான் சொன்னது என்னன்னா, உன் குழந்தைய நீ ரொம்ப நல்லா பார்த்துக்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க அத்தை பையன் ஒருத்தன் சச்சினோ குச்சினோ, அவன் போட்டோலாம் வேற வச்சிட்டு இருக்குங்க. அதுங்க இப்போ இதில் ஃபோட்டோலாம் வந்து கொஞ்சிருது. அவன் எங்கேயோ இருக்கான். இவங்க வந்து அவனை பார்க்கறதுக்குன்னே கிளம்பி போவாங்க, போயிட்டு வருவாங்க. இப்போ அவன் ஏதோ அமெரிக்காவில் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ லிவிங் டுகெதர்ல இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன மேடம் நீங்க அதாவது உடனே எதுக்கு சார் இப்ப அவனே ஏதாவது இல்ல மேடம், நம்ம உன் தம்பிக்கு சொன்ன நடந்துட்டு அது மாதிரி அவன் வாழ்க்கையிலையும் விளக்கேற்றணும்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு போட்டோல பார்த்தா பக்கத்துல ஒரு பொண்ணு நின்று இருந்தது. அதனால என்னவோ கதை. அவங்க வந்து உன்னோட ரூம் ஷேர் பண்ணின்னு இருக்காங்க. இதே தான் மேடம். கல்யாணம் பண்ணா வந்து குழந்தை தான் வேணாம், கல்யாணம் பண்ணா போதும்னீங்களா? அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு மேடம். பேர் வருஷம் இந்த போட்டோ எல்லாமே வேற ஏதோ கதை கூட ஓடுன்னு வச்சுக்காங்க. பையன் அப்படி அழுத்தக்கார பையன் வச்சுக்காங்களேன். அதுதான் உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன் அது அப்படிதான் போவோம். ஸோ அப்படிதான் இந்த கதை அதுல வந்தது. இந்த குழந்தை வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னது. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுமே வந்து குதிச்சுன்னு ஓடைய இருந்தது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் இது வந்து யார் போட்டிருந்தா, இவங்க பிரியா போட்டிருந்ததுக்கு அப்புறமான கமெண்ட்டுகள். ஓகே. அண்ட் ஓகே. அண்ட் ஓகே, என்பி சொல்லியிருந்தாரு, இஃப் த கப்பிள், அதாவது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ், இஃப் தே ஆர் கப்பிள் தட் ஷுட் பி a mutual decision. If partner wants, they should discuss, then come up with their proper solution. It should not be forced. அதே தான் பிரியாவுடைய கமெண்ட் தான். பட் மியூச்சுவல் டிசிஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஃபாத்திமா சொல்லியிருந்தாங்க, ஹேவிங் சில்ட்ரன் இஸ் அ சாய்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ டோல் மை கிட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சில்ட்ரன், ஹேவ் them. பட் இஃப் யூ கான், do not and do it. It's a lifelong commitment. That's what I said. என் பொண்ணுக்கு நான் சொன்னது, கல்யாணம் அவ சாய்ஸ், குழந்தை பக்கறத அவ சாய்ஸ், எல்லாமே அவ சாய்ஸ். யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங். படிக்க வைக்கிறது மட்டும் தான் என் வேலை. இதுல இன்னொரு விஷயம், நீ ஸ்ட்ரைட்டா போனாலும் சரி, லெஸ்பியனா போனாலும் சரி, என்ன இருந்தாலும் தட்ஸ் ஒரு சாய்ஸ். ஐ சப்போர்ட் யூ. குழந்தை பெற்றுக்கணுமா நீ முடிவு பண்ணு, எடுத்து வளர்க்கணுமா நீ முடிவு பண்ணு. சரி, இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்வேன். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவன், என் டிபார்ட்மெண்ட் கிடையாது, என் கூட பஸ்ஸில் வருவான். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பெற்று, அடுத்தது ஒரு குழந்தை வேண்டாம், அந்த குழந்தை வந்து அனாதாசிரமத்திலிருந்து எடுத்து தான் வளர்ப்புன்னு சொல்லி வளர்த்த பொண்ணு எனக்கு தெரியும். நம்ம ஜாகிஸ் மஸ் கூட அதுக்கான இது லிங்க் இருக்கு. அவங்க எப்படி வந்து குழந்தைய தத்தெடுத்தாங்க, அது பெரிய ப்ராசஸ் அது ஆக்சுவலி. அதாவது அப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் கூட தான் மகாநதி இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாயகன்லாம் பார்த்துட்டு ஆமாம் அதெல்லாம் பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி முற்போக்காக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இதெல்லாம் பேசணும். ஒருத்தவங்க பேசுகிறப்ப அதை வந்து முன்னெடுத்திருக்காங்கன்ற நான். இதே மாதிரி அவங்க பேசி 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசி, அது இன்னொன்று, நீங்கள் வந்து தத்தெடுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண ப்ராசஸ் கிடையாது. ஒரு குழந்தைய தத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த குழந்தைக்கான பிரெட் வின்னர் நீங்கள் சரியாக இருப்பீங்களா, இல்லை அதை எடுத்து தத்துக்கிட்டு போயிட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க கொடுவீங்களான்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் அது. ஸோ அதெல்லாம் மீறி அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி அந்த குழந்தைய தத்து எடுத்து, அதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஓகே, சொல்லுங்க. ஃபாத்திமா சொன்னதும் தான். ஏன்னா அது லைஃப் டைம் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜிகே சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணுகிறோமோ விஷயம் செயல்படாமல் போய்விடும். எல்லாமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் போலதான், அதிகமா செய்தாலும் செய்யாமல் இருப்பதாலும் அது உடல் நலன் குறைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க. இது எனக்கு எந்த அளவுக்கு தெரியல ஜிகே, பட் இவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தி வந்து சொன்னான், எனக்கு வந்து அஸ் அ விமன் வந்து ஏதோ பயாலஜிக்கலி அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லும் பொழுது வந்து ஒரு குழந்தை பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது நான் அப்பவே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏ வந்து காஃபி வேணுமா டீ வேணுமான்ட்டு வந்து கேட்கறதுக்காக வந்துட்டேன். அண்ட் பி, ஓ வெரி கியூட், நீங்க வாங்கினதை இன்னைக்கே பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர்.
சரி, இது எனக்கு காஃபி வேணும். அவனுக்கு என்னன்னு எனக்கு வேணாப்பா. சாருக்கு எது வேணாலும் அபு இதை எடுத்துன்னு போயிடு. எனக்கு வந்து என்னோட டேக் வேணும். என்னோட அங்க இருக்கு, ரூம்ல இருக்கு பாட்டில். அதை எடுத்து போட்டுட்டு அதுலயே போட்டுரு. நம்ம வெரி weird person. Love you though. Love you. ஓகே. ஸோ ஹரிதா வந்து சொல்லியிருந்தாங்க, ஐ வாண்டட் கிட்ஸ் எஸ் ஐ வாண்டட் டு லிவ் லைஃப் அகேன் ட்ரூ டு மை நேச்சர் growing up in the 90s due to fear of being hit and unable to process my real feelings and emotions I grow up as another personality அப்படின்னாங்க. உண்மை. அதுவும் வந்து நிறைய பெண்கள் அதையுமே வந்து ஒன் ஆஃப் த ரீசனா நிறைய பெண்களுமே போட்டிருந்தாங்க. எனக்கு கிட்ஸ் நான் வேணும்னு நினைச்சதே என்னன்னா, எனக்கு ஒரு பெட்டர் ஒரு சைல்ட்ஹுட் இல்ல. அப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கும்போது நான் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு பெட்டர் சைல்ட்ஹுட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே வந்து கிட் வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாங்க. சரி, இதுல வந்து அதான் அதை அப்படியே பேசுவோம். பூமர்த்தனமாக நிறைய அந்த கமெண்ட்டுகள் வந்ததையும் வந்து பார்க்க முடியுது அதுல. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்ட். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிளான் அண்ட் போத் பார்ட்னர்ஸ் ஆர் ரெடி டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் அது. நீங்க இருக்குமான்னு கேட்டா 90% இன்னுமே இல்ல. இன்னுமே நம்ம சொல்றோம் போத் பார்ட்னர்ஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு அது எனக்கு தெரியல அந்த மாதிரி எடுக்க. ஏன் அப்படின்னா இப்ப யானியம்மா போனாங்க, நான் தான் வந்து ஒரு 6-7 மாசம் கிட்ட நான் தான் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். அப்புறம் தான் இதில் விட்டுட்டு நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போனோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது வந்து அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இதுவுமே பாருங்க, சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும்னு சொல்ல வரேன் நான் ஆக்சுவலி. அது ஹரிதா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன். 2 month old அண்ட் டாட்லர் இருக்காங்க எனக்கு. ஜெர்மன்ல இருக்கும்போது வந்து 2 வருஷம் வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்களாம். 13 months ஆஃப் ஏஜ் கிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து எலிஜிபிள் ஃபார் டே கேர். ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்குறாங்க 2 வருஷம் அப்படிங்கறத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்க பாருங்க, ஃபாத்திமா அபு சொல்லியிருக்காங்க, டுடே அவங்க பொண்ணு ஜைராவோட பர்த்டேவா. ஓ சூப்பர் சூப்பர். Can you wish happy birthday? She is 15 now. And she is at school, but I want to show her later அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே 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 ஓகே. ஃபாத்திமா ஜைரா ஃபாத்திமா அபுடைய பொண்ணு ஜைராக்கு. ஓகே, ஜைராவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நினைச்சதெல்லாம் நடக்கணும், நினைச்சதெல்லாம் அடையணும், நினைச்சதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல காசு, நல்ல பணம், நல்ல பொசிஷனில் வேலைக்கு போனால் மட்டும்தான் நீ நினைச்சதெல்லாமே நடக்கும். எல்லாமே உன் சாய்ஸாக இருக்கும். இல்லைனா வேற யாராவது சாய்ஸ் எடுப்பாங்க. அந்த சாய்ஸ் எடுக்கக்கூடாதுன்னா நீ நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு போயிடணும். அப்போ தான் நீ ஒருத்தனுக்கு டிபெண்டாக கூட்டின்னு வந்து உட்கார வைக்க முடியும். ஸோ தட்ஸ் யுவர் தாட் ப்ராசஸில் மண்டையில் ஏற்றிக்கோ. ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சாய்ரா. எல்லா வல்ல இயற்கையும் இறைவனும் நலங்களை உனக்கு கொடுக்க வாழ்த்துக்கிறோம். ஹாப்பி பர்த்டே ஜைரா. ஜைரா ஜஸ்ட் ஜாக்கி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட்டுகள் உங்கள் அம்மாவுடைய அந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஹேவ் காட் அ பெஸ்ட் மாம் ஹூ சப்போர்ட்ஸ் யூ இன் எவ்ரிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் அவங்கள நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் மேலே மேலே நல்லா வரணும். ஓகே, ஹாப்பி பர்த்டே. சூப்பர். அண்ட் ஓகே, ஸோ அதான் ஹரிதா ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்தியனை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் கேன் பி டேக்கன் அவுட் ஆஃப் இந்தியா, பட் மென்டாலிட்டி வந்து மாறவே மாறாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான். அண்ட் அதே போல் வீடியோ எடுத்துட்டேன் நான். அந்த வீடியோ வந்து இப்போ உங்க எல்லாருக்குமே அது பழைய வீடியோ, அது ரொம்ப பழசு. அது வந்து என்ன சொல்றது, ஆரம்ப காலத்தில் எடுத்த வீடியோ. அதை கொடுத்துருக்கேன், லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். அதுதான் எல்லாம் தேடிட்டு இருந்தோம். எஸ் சொல்லுங்க. சரி, அதுக்கடுத்து சந்தோஷுடைய கமெண்ட். சந்தோஷ் வந்து சொல்லியிருந்தாரு, தலைவர் வந்து நேர் விருப்பம் சந்தைக்கு வந்த கிளியன்ற மாதிரி ஒரு பாடல் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ராஜா ராஜேஸ்வரி வந்து சொல்லியிருக்காங்க, there is a popular comment we can see often on Instagram post with wanting or not wanting children. Men want kids like kids want pets. அந்த ஓகே, அந்த மாதிரியான இப்போ அந்த மாதிரி நிறைய போஸ்டுகளை பார்க்க முடியுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ட்ராட் வைஃப்ஸ் அந்த கான்செப்டை பத்தியும் பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹரிதா சொல்லியிருக்காங்க. ட்ராட் வைஃப்ஸ் அப்படின்னா எனக்கு தெரியல. அதாவது வந்து என்ன சொல்றது, ட்ரெடிஷ்னல் வைஃப்ஸ் தான் ட்ராட் வைஃப்ஸ் சொல்றாங்க. அப்படியா? ட்ரெடிஷ்னல் வைஃப் தான் இந்தியாவில் தான் நிறைய பேர் இருக்காங்களே. அப்படிதான் நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா.
அதுதான் அந்த இப்ப இருக்கிற நிறைய பொண்ணுங்க அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த சைல்டு வந்து ரேரிங் இஸ் புட் ஆன் விமன், பிளஸ் அவங்களோட சாக்ரிஃபைஸை கண்டினியூஸா ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இப்படி இருக்கும்பொழுதும் இது ஒரு அன்சைட் ஸ்டாண்டர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜேஸ்வரி மென்ஷன் அதான் நான் சொல்றேன், கெரியர் இஸ் ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ்டு பை உமன். அது என்னன்னா அதுதான் அந்த குழந்தை பேர் அது இதெல்லாம் வரும்போது அது வேற வழியே கிடையாது. அது அதனால அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ பண்ணவே முடியாதுன்னும் போது சப்போர்ட்டாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சம்பாத்தியத்தை எட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகவே வந்து உங்களுடைய இணையர் ஆணோ பெண்ணோ அவங்க வந்து அதில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட இடிஞ்சு உக்காந்துருவீங்க இல்லையா? ஓகே. அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி சொல்லியிருந்தாங்க, ஒரு கப்பிள் வந்து குழந்தை வேண்டாம்னு சொன்னாலோ இல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தவர்களோ சொசைட்டியால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கும் விடுற அனுமதிக்கிறது இல்லை நாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் ராஜராஜேஸ்வரி, நான் அதை தான் பேசணும்னு இருந்தேன். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரியான டிசிஷன்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்க எப்ப எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பார்ட்னருடைய சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்தோட நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும். அடுத்து உங்க பேச்சு எடுப்பணும்னா நீங்க வந்து பவர்ல இருக்கணும். இங்க இது ரெண்டு இடத்துலயுமே அதை நான் சொல்லுவேன். நான் பவர்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்ல வரேன். கண்டிப்பாக பவர்னா சுத்தமா அங்க மரியாதையே இல்லை அப்படின்றத நான் இங்க திரும்ப சொல்றேன். ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே சொல்றேன். இதுல எதற்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்னர் சொன்னேன் அதற்கப்புறம் பவர் அப்படின்னா, பார்ட்னருடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து முதல்ல தைரியமா வந்து போய் சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்கணும். இப்ப நான் வந்து ஜாக்கியும் நானும் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஜாக்கி கிட்ட சொல்றேன் எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னா, இப்ப ஜாக்கி சைட்ல வர்ற அனைத்து பிரச்சனைகளையும் ஜாக்கி பாத்துக்கணும் எனக்காக. ஓகேவா? அது என் சைட்ல வர்ற அனைத்து பிரச்சனைகளையும் என்னால பாத்துக்க முடியணும். அட் த சேம் டைம் எனக்கு கேள்விகள் எழும்பொழுதும் என் சைட்ல இருந்து, அதுவும் வந்து பீயிங் அ விமன்னா அதற்கு எழும் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாக்கியும் அந்த பவர்ல இருக்கணும். ரொம்ப முக்கியம் இது. ஓகேவா? இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இருக்கும் இடம் ரொம்ப 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 முக்கியம். இப்ப நீங்க உங்க மாமனார் மாமியார் எல்லோரோடையும் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல உங்க அப்பா அம்மாவையே கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கூடவே இருக்கும் பொழுது நீங்க ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அதுதான் மேட்ரு. வெளிநாட்டுல இருக்கும்போது நீங்க எல்லா மயிரையும் புடுங்கலாம். அதாவது வெளிநாட்டுல இருந்து ஏன் வந்து எல்லா பொண்ணுங்களுமே வீட்டுக்கு போக மாட்டுது, ஊருக்கு போக மாட்டேங்குதுன்னா அவங்க சுதந்திரமான வாழ்க்கையை அங்க வாழறாங்க. மடி ஆச்சாரம் மயிறு மட்டை இந்த மாதிரிலாம் அதையும் இங்கே வந்து கம்யூனிட்டி வச்சு அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்குன்னே இன்றைக்கி ஆவணி ஆகட்டும், இன்றைக்கி வந்து பிள்ளையார் சதுர்த்தி, இன்றைக்கி வந்து தீபாவளி, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்து சொல்லி காலையிலே எழுப்புறதுக்கான குரூப்புகளும் இங்கே இருக்குது. அதில் சேராமல் தப்பிப்பவர்களும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அப்படிலாம் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் அதான் உங்களை கேள்வி, அதாவது உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுடைய பார்ட்னர்ஸும் நீங்கள் அந்த மாதிரி முடிவுகளும் நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் அவன் வந்து உன் வீட்டுக்கு உள்ளார வர்றதுக்கு முன்னாடி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வருவான். நம்ம ஊரில் அப்படி யாராவது வராங்களா? அவ்வளோதான். வந்தா கதவு சர்ப்ரைஸ் நீக்கும் போடாம மயிர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஊரில் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஆக அந்த மாதிரி வந்து பர்சனல் சாய்ஸ் ஆகுது, அவங்களுடைய பர்சனல் அப்படின்லாம் முடிவு எடுத்து எட்டையே நிற்கிற ஒரு சமூகத்தில் நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் வாழறது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே சாத்தியம். ஆனால் இந்த ஊரில் அப்படி இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. குத்தாலத்து மானே பூவாடிடும் தேனே. அப்போ தண்ணி, சூடு தண்ணி வேணும் ரூம்ல இருக்கு. இது சூடு தண்ணி எடுத்துட்டு உனக்கு இப்ப கஷ்டமா இருக்கா? இல்ல அப்ப அந்த காணாத காட்சியெல்லாம் கண்டனே உன்னழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாயே உன் விழியில், மானாமதுரையில மல்லிகைப்பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே கை தேர்ந்த மச்சானே, தாமரையும் பூத்துருச்சு தக்காளி பழுத்துருச்சு தங்கமே ஓ மனசு இன்னும் பழுக்கலையே, இப்பவே சொந்தம் கொண்டு நீ கையில் கள்ளி கொண்டு போமா. தேங்க்யூ. ஏன்னா எப்பயோ ரேடியோவில் கேட்டது புனல்ல கேட்டதுப்பா. ரைட் போங்க.
ஸோ ஜோதிலட்சுமி சரி, லதா ஐயப்பாவும் சரி, அவங்க பிரியா அவர்கள் சொன்ன பாயிண்ட்டை வந்து அவங்க முன்மொழிஞ்சிருந்தாங்க. அது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அண்ட் ஸோ லதா கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது என்ன கேட்டால் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். பட் ஆனால் வந்து வேற வழி இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணால் நீ இதெல்லாம் செஞ்சு ஆகிற மாதிரி வந்து சூழ்நிலை நிற்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணம்னு ஒன்று நான் பண்றதுக்கு வந்து அப்ப எனக்கு வந்து அந்த திராணிலாம் இல்லை அதை ஃபைட் பண்றதுக்கு. இப்ப வந்து நான் இப்படி இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த வீட்லயே எனக்கு அங்க ஃப்ரை பண்ற திராணி இல்லாத இப்ப நான் இங்க வந்து என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கேன், கம்பு சுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, எனக்கு ஒய்ஃப்னு ஒரு கடமை இருக்குல்ல, எனக்கு ஒய்ஃப்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நான் செஞ்சுட்டு போயிடுவேன், அது வந்து நான் கடமையா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான பதில்களும் வரும். யாழினி, கதவை க்ளோஸ் யார் பண்ணுவாங்க? So sorry. Interesting conversation. பாத்தீங்களா? பாத்தீங்களா? திருப்பி திறந்து திரும்ப அங்க இருந்து வந்து காப்பி போட்டுமான்னு வந்து என்னடா இது எலி அம்மனமா ஓடுதுன்னு இதுதான் கதை. அதுவும் நான் போன் கூட பண்ணல அவளுக்கு. யூஸ்வலா போன் பண்ணுவேன், ஏதாவது கூப்பிடுவேன், வந்துட்டு அதுக்குள்ள பார்த்தா இங்க அது கதவை வேற திறந்து வச்சுட்டு போய் ஆமா ஆமா ஏன் டிஸ்டர்பா இருக்கல, இங்கே வந்து உட்காந்துட முடியாது இல்ல. அதேதான். ஓகேவா? ஸோ நான் எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, அதுக்கு தான் அந்த சூழல், அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் சொல்ல வந்தேன். நீங்கள் எங்கே வேணா இங்கே இருந்துட்டு நீங்கள் பேச முடியாது. அப்போ அதில் ஒரு சில ஒரு பொண்ணுடைய கமெண்ட்டும் இதே தான் இருந்தது. இந்தியாவில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டும் வந்தது. அப்போ அவங்க வந்து நான் இந்தியாவில் இருக்கும்பொழுதே எடுத்த டிசிஷன்னாலுமே சொன்னது இங்கே தான் வந்து சொல்ல முடியுது. அதேதான். அங்கேயே வந்து அவங்கள வந்து ஏன் செஞ்சேன்னு இருக்கிற எல்லாருமே உங்களை சுற்றி வந்து உங்க சொந்தக்காரங்களே வந்து உங்க அப்பா அம்மா வந்து எல்லாம் வந்து உங்களை வந்து சத்தியம் பண்ணு, தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, எனக்கு புள்ள பெத்து கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி, பேரனோ பெத்தியோ பெத்து கொடு சத்தியம் பண்ணுன்னு அங்கேயே சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால நாம வந்து சொல்றோம் யாழினியோட சாய்ஸ்னு ஒன்று சொல்றோம். ஓகே, அப்ப அதுல தப்பு ரைட்டு வந்து இருக்கா, அதை தப்பு ரைட்டை வந்து சொல்லலாமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவோம். இப்போ எல்லாமே யாழினி வந்து என்ன சொல்லுவோம், எனக்கு தெரியும் சொல்லுவோம். ஆனால் அது வந்து ஒரு டீ பேக்கு 2 டீ பேக் எடுத்து வந்து ஒயிட்டாகவே எடுத்து வந்து வைக்கும். அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை நம்ம சொல்லி தானே ஆகணும். அதன் பிறகு நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ, அவ்வளோதான். என்ன பண்ண முடியும் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் முற்போக்கு பேசிட்டு என்ன செய்வான்னா, அதே ஜாதியில் இருப்பான், அதே ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணணுவான். எனக்கு இன்னொன்று இந்த ஜாதியை பின்னாடி வச்சிருவோம், நான் பார்த்தாலே பற்றிட்டு வரும். எனக்கு இந்த ஜாதியை வந்து யாராக இருந்தாலும் சரிதான், அதை பின்னாடி வச்சாலே அது வந்து அவ்வளவு என்ன சொல் எரிச்சமயராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மேட்ரு. அவங்கள வந்து நான் வந்து சுத்தமாக மதிக்க மாட்டேன், அது ஒன்று. ஸோ அதனால் அதே பண்ணுவான், கேட்டால் கல்ச்சர்னுவான். இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சு, எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய நண்பர்கள் எல்லாமே திடீர்னு நல்லா பாடுறான்னு டப்புன்னு சங்கியாக இருக்கிறானுங்க அப்படின்னு நான் அது போய் ஒரு கமெண்ட் போட்டேன். இன்னைக்கு சங்கியாக இருக்கிறது பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்று, அவனுக்கு தனி திறமையே இருக்காமல் இருக்கும். இன்னொன்று, அவனை எவனையும் மதிச்சிருக்க மாட்டான். மூணாவது, இந்த மதம் ஜாதி இந்த வாட்ஸ்அப் குரூப் தான் அவனை மதிப்பாங்க. இன்னொன்று, அவங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அண்ணே நீ பெரிய ஆளு, ஐயோ அருவா வேலு அப்படின்ற மாதிரி சும்மா ஏதாவது வந்து ஏற்றி விட்டுருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 45-50 வயசுக்கு மேலே சங்கியாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுங்களுக்கு வந்து தனித்திறமையும் சாதிக்கிறதுக்கான விஷயங்களும் இல்லாமல் வீட்லேயும் மரியாதை இல்லாமல் போகும்போது அந்த மரியாதை வெளியே தேடுறது. புரியுதுங்களா? அந்த மரியாதையை வெளியே தேடி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஏட்டையா இருக்காரு, அசிங்கப்படுத்துறாங்க அங்கே என்ன. அந்த ஏட்டையா பீச் கிட்ட வராரு. பீச் கிட்ட வரும் பார்த்தா 2 பேர் வந்து சின்ன பசங்க 2 பேர் லவர்ஸ் 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க, பார்த்துடுறாரு. கிட்ட போயிட்டு இப்போ அவர் மிரட்டுறாரு. இப்போ இந்த ஊரில் போட மயிறு அப்படின்டுவாங்க. என் கண்ணுக்கே வந்து என்ன ஏகப்பட்ட லிப்லாக்க நான் இங்கே தான் வந்து நேரடியாகவே பார்த்தேன். இப்போ கூட லண்டன் போகும்போது பார்த்தா என் பக்கத்தில் வந்து வேற லெவல். நம்மளுக்கு வந்து 5 செகண்ட் ரூல் அப்படி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு உள்ளார வாயை விட்டு துரட்டி எடுக்கலாம். இப்போ நம்ம ஊர் அந்த பப்ளிக்கில் இப்படி பண்ணுறேடா அப்படின்ற மாதிரி 4 பேர் வந்து, ஏன்னா அவனுக்கு அவன் வாய் உள்ளார யாருமே சரி விட்டுருக்க மாட்டாங்கச்சு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் அவனுக்கு வந்து வாய்ஸே இருக்காமல் வந்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து அவன் வந்து சலங்கை கட்டி ஆடுவான். இந்த மாதிரி ஆடுறவங்களை பார்த்தாலே அதுதான் அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்திருக்காரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன். என் பொண்டாட்டி மட்டும் என் கூட டியூப்ல வந்து எதுவுமே இருக்காது. அதாவது எல்லாருமே சமணகால் போட்டு புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்ற மாதிரி ஆயிருப்பானுங்க. உண்மையில ஒரு படம், அந்த படத்தில் அந்த நேரத்தில் அந்த மேட்டர் நடக்கணும், அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவும் நடக்கணும். அந்த புறம்புக்கு நான் வீட்டுக்கு கிளம்பி போறானுவான், வாய்ப்பே கிடையாது. அது குளிர் நாடு.
அது கையெல்லாம் வைக்கும். அப்படியே போயிட்டான். ஆனா நான் தனியா பார்த்தா அங்க அப்ப நம்ம தனியா பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப எதுவுமே நடக்கக்கூடாதுன்னே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி நடக்கும் அது? அங்க பார்த்தா என்னன்னோ வெளிர் மஞ்சள் ஜட்டி முதல்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நிறைய கண்ணு இருக்குது. இதெல்லாம் இப்படி நமக்கு இப்ப மட்டும் இருக்குது. அப்ப கூட ததாஸ்து எவ்வளவு வந்துருக்கூடா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஸோ அது காரணம் இதுதான். உங்கள் அதனால அப்ப அந்த 8 என்ன பண்ணுவார், அந்த 2 பசங்களை பார்த்ததுமே அங்க போவார். இப்போ இந்த வீட்டில் சொல்லிடுவேன், இங்க என்னென்ன பண்றீங்கன்னா அவங்க கிறிஸ்டா அடிச்சிருப்பாங்க, அங்க வேற அதுக்கு மேலாம் பெருசா பண்ணிருக்க முடியாது. சரி ஏதோ ஒன்று பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கள நம்ம என்ன நினைப்போம், நம்ம வயசுல இந்த வயசுல நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எதனா செஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு நகர்ந்தா அதுதான் மனுஷத்தனம். அப்போ நீங்க மிரட்டும் பொழுது என்ன ஆகும், அழுவாங்க 2 பேருமே. 2 பேருமே கதற ஆரம்பிக்கும் போது அதுல ஒரு இன்பம் காண்றது. புரியுதா? அதாவது இந்த புதர்ல இது மாதிரி இருக்காதப்பா, கிளம்புப்பா, 2 பேருமே தப்பா ஆயிடும், இங்க காலி பசங்க இருக்கிறானுங்க, ஜாக்கிரதை, இது சொல்றது ஒரு வகை. ஆனா அதே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்துட்டு இதை உங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சு என் கூட படுன்னு சொல்றது எந்த வகை ஆகும்? ஸோ இதுதான் அங்க நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 45-50 வயசுக்கு மேல என்ன பிரச்சனைனா, இதுங்கெல்லாம் எந்த இரவு மயிரும் இல்லாதனால போகும் இப்படியான விஷயங்களுக்கு போறது. ஜாதி மத சடங்குகளுக்கு உட்காந்துக்கிறதுக்கு காரணம் நீ அப்பதான் ரூல் பண்ண முடியும். ஜாதி மத சடங்குகள்லாம் ஏன் காலங்காலமா வருதுன்னா, ஆண் அதை ரூல் பண்றான். என்னைக்காவது ஒரு நாள் அவன் எல்லா வேலையும் செஞ்சிருப்பானா, வீட்டில் இருக்க பொம்பளை எல்லாம் செஞ்சு வைக்கிறேன், இவர் மாதிரி உட்காந்துட்டு மத்தனம் செஞ்சுட்டு போவாரு. இல்லை ஏதோ ஒரு இது வாட்டவர் எல்லா மத்தையுமே சேர்த்து தான் சொல்றேன், இதை மட்டும் சொல்லலை. ஓகே, தட்ஸ் இட். எஸ், எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. முதல் பாக வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. 2ஆம் பாகத்தில் இன்னும் நிறைய விவாதங்களோடு சந்திப்போம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.